மாஷா அல்லாஹ், இது இடம் இது அத்திக்கடை அல்லமீன் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய தென்னை மரங்களும் அதனுடைய வீடுகளும் என்ன அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும். ஃபுல்லாக மரங்கள் சூழ்ந்து அழகாக இருக்கும். ஒரு அமைதியான ஊர், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்து ரசிங்க. இது திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை. திருவாரூர் மாவட்டத்தில் பொதுவாகவே திருவாரூர் மாவட்டத்தில் அத்திக்கடை, பொதக்குடி இந்த ஊர்கள்லாம் ஃபுல்லாக மரங்களை பார்க்கும்போது ஃபுல்லாக ஸ்ரீலங்கல் மாதிரி ஃபுல்லாக எல்லாம் க்ரீனரியாக இருக்கும். க்ரீனரி அழகாக இருக்கும். இதை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்காக பார்த்து எடுத்தேன். பழையாசல், இது பழையாசல் இடத்துல நிற்கிறேன். பழையாசல்லேருந்து சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அதை ஒட்டி உள்ள குளத்தை ஒட்டி எல்லா தெருக்களும் இருக்குது, நிறைய தெருக்கள். என்னால் இந்த இயற்கையை எடுக்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். இயற்கை அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சார் நல்லா இது மாதிரி வளங்கள் கொடுக்கணும். எல்லாமே எங்கேயா இருந்தாலும் சரி, மரங்கள் வைக்கும்போது ஒரு பழம் தரக்கூடிய மரங்கள் வைக்கலாம். சில இடத்துல வேப்ப மரம், அந்த மரம், இந்த மரண்டு வேஸ்ட்டாக வைக்கிறாங்கல்ல, அது காற்று சுத்திகரிக்கும் அப்படிங்கிறாங்க. அதோடு சேர்த்து ஒரு பலனா தென்னை மரங்கள், இந்த மாதிரி பழம் தரக்கூடிய மாமரம், கொய்யா மரம், இந்த மாதிரி மரங்கள் நட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே என்னென்னா இப்போ எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வைக்கிறாங்க. எல்லாம் புங்க மரம் வைக்கிறாங்க. ஏன்டா காற்றை சுத்திகரிக்கும் அப்படிங்கிற இடத்துல வைக்கிறாங்க. ஹயர், அது ஒருத்தருடைய டேலண்ட்டுக்கு, ஒருத்தருடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனுடைய விவரம் நம்மளுக்கு தெரியலை. அதனால் நான் ஒன்றும் அதை பற்றி சொல்கிறதுக்கு விவரிக்கிறது இல்லை. இதுக்கு பள்ளியாசலுடைய பின்புறத்தில் நான் நினைக்கிறேன். முன்புறத்தில் ஃபுல்லாக ஒரு தெரு வீடுகளாக இருக்கும். அங்கே வெளில போகலை. அப்படியே பேக்கில் வந்ததுனால அந்த சைட்லேருந்து வந்து பார்த்து எடுத்தேன். இந்த குளத்துடைய பட்டுத்துறை கூட தெரியலை, அந்த அளவுக்கு அந்த இடம் இருக்குது. அப்படி என்னமோ பட்டுத்துறை அந்த சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த சைட்லன்னு தெரியவே இல்லை. அவ்வளோ இதாக இருக்குது. என்ன தமிழ்னால இயற்கையை எல்லாம் கொடுக்குற கிஃப்ட்டுக்கு நம்ம பல லட்சம் கோடி ரூபா செஞ்சால் கூட ஒரு அழகு பண்ண முடியாது. உலகத்திலே அது மாதிரி தான் சொல்லுவாங்க. காருண்டு ஒருத்தர் பண்ணார் அப்படின்ட்டு. காருண்டு ஈஜிப்ஷனுடைய மன்னனாக இருந்தால் பண்ண மாதிரி நான் உலகத்தில் அது மாதிரி உண்டாக்க போகிறேன்ட்டு, பேரடைஸ் உண்டாக்க போகிறேன்ட்டு. ஜெயிச்சதா சத்திரம் இல்லை. இயற்கை எல்லாம் கொடுத்தது தான் அழகாக இருக்கும். ஓகே, இன்ஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ்.